ஹை சு சு இது கரூர் ஓனமாக இருக்குதே, என்ன இவ்வளோ உள்ளியாக இருக்குது. சை ஹை கடுக்கிட்டு போகிறா சாமி. ஏங்க அதிமுக வந்து பாஜக கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க, அவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க, நீங்க அங்க போய் இதெல்லாம் கேட்குறீங்களா? பாஜகவாவது அதிமுகவை கழிவு கழுவி ஊற்றியது, ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுது? திமுக கழுவி ஊற்றியதை குடிச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி? முதல்ல திமுக காங்கிரஸ் கட்சி எதிர்த்து, காங்கிரஸ் கொண்டு வந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் 500 அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்தது. அதன் பிறகு அதே திமுக காங்கிரஸுக்கு எதிராக எமர்ஜென்சியில் இங்கே கலைக்கப்பட்டது. அதே திமுக ஆட்சியில் தான் இங்கே ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார். எங்கே? தமிழ்நாட்டில். ஆனால் இந்த காங்கிரஸ் யார் கூட கூட்டணி? திமுக கூட. நீட் எதிர்ப்பு கொண்டது காங்கிரஸ். அந்த காங்கிரஸும் திமுக ஒன்றா குழஞ்சிக்கிட்டு குழாவிக்கிட்டு இருக்கு. இதை விட பச்சை துரோகம் பிறகு உலக வரலாற்றிலேயே ஒரு நாட்டிற்கும் ஒரு இனத்திற்கும் துரோகம் செய்யணும் ஒன்று இந்திய காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டில் திமுக கட்சி. சொந்த மக்களுக்கு, சொந்த நம்பி வாக்கு மக்களுக்கு துரோகம் பண்ணும். இது வரலாறு. இது நீங்கள் பாஜக அதிமுக சண்டை போடுறதை பற்றி பேசுகிறீங்க. இப்போ கூட தமிழ்குமரன், பாமகலேருந்து வந்த தமிழ்குமரன் அந்த கட்சியை நிர்மூலமாக்கி அந்த கட்சியை அழித்து, அதாவது அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தார்ப்பா, கலப்பு நல்லா செஞ்சார்ப்பா. அந்த இடத்துல அவர் பெரிய காங்கிரஸில் முதல்ல நல்ல பேர் இருக்குது, கூட்டணி கட்சி நல்ல பேர் இருக்குது, அதனால் நாங்கள் சீட்டு தரோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கேன், அது தப்பே கிடையாது. ஏன்னா எந்த கட்சியிலுமே கட்சி மாறும்போது அந்த தொகுதிக்கு செலவு பண்ணுற ஆட்களோ இல்லை பரிச்சயமான ஆட்களோ இருந்தால் எந்த கட்சியுமே தரும். ஆனால் நேற்று முடிவு பண்ணி இன்றைக்கி விலகி நாளைக்கு சாயந்தரம் போய் சேர்றாரு. சேர்ந்த உடனே கட்சியில் சேர்ந்த அங்கீகாரம் கொடுத்து மட்டும் இல்லாமல் கூட எம்எல்சி தூக்கி கொடுத்துட்டாங்க காங்கிரஸ். அதுக்கு முழுக்க யாருக்காருன்னா பின்னாடி திமுக இருக்குது. அப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் நீங்களாம் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய போர்வால், காங்கிரஸ் கட்சியுடைய மணி மகுடம்னு எதுக்குலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வச்சுருக்கிறீங்க? தூக்கி போட்டு திமுக சொல்லிட்டு போகலாமல்ல. ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க அதிமுகவும் பாஜகவும் சண்டை போட்டுருந்து. இது ஏன் சொல்லுவேன்னா, நம்ம பாமக தான், இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா விஷயத்தையும் திசை திருப்பி எல்லா கட்சியும் எல்லா தமிழரையும் நாசமாக்குவது திமுகவும் காங்கிரஸ். நம்ம பேசிதான் ஆகணும். அதை தான் நம்ம பேசுகிறோம். அதுவும் ஒரு 22 வருஷ கூட்டணி. அது ஒன்று நாங்கள் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க இல்லை, எல்லாருமே முகம் தெரிஞ்சு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்க தான். எத்தனை வருட கூட்டணி? 22 வருட கூட்டணி. இந்த கூட்டணி நல்லா தெரிஞ்சுங்க. ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டில் கொல்லப்படுகிறார். சொல்லுகின்ற காரணம் என்னென்னா, இலங்கையில் உள்நாட்டு போர், எல்டிடி, அதாவது விடுதலை புலிகளுக்கும் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கும் உள்நாட்டு போர். அப்போ இந்தியா வந்து பாதுகாப்பு படை வந்து ரிட்டர்ன் வாங்கிடுச்சு. அதனால் அவர்கள் தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தை கொலை பண்ணாருன்னு சொல்லி தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் கொலைப்பள்ளி ஆண்டு கொண்டிருப்பது தெலுங்கு திராவிடம், தெலுங்கு முதலமைச்சர், தெலுங்கு கருணாநிதி, தெலுங்கு கருணாநிதி வகையாரா தமிழ்நாட்டில் நிம்மதியாக ஆண்டுக்கிட்டு இருக்கு. சத்தமும் ஒருத்தன், சாகடிச்சு ஒருத்தன், பழியை தமிழர், தமிழ் புலிகள், தமிழன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் சொல்ல வரேன்னா, பிரபாகரன் உலக நாடு முழுக்க போனார். அந்தந்த நாடுகளில் அந்தந்த எல்லைகளை அவங்க அவங்களுடைய கண்ணில் விரலை விட்டு ஆடிட்டு அங்குள்ள நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வந்தார். அங்கேயே அவர்களே வந்து தனித்தனியாக பொருளை கொண்டு வந்து அவங்கள பிட் பண்ணிப்பாங்க. போர் விமானங்கள் தயாரித்தாங்க, போர் தடவாளங்களை தயாரித்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிலிட்ரி எந்த அளவுக்கு பயிற்சி இருப்பாங்க அந்த மாதிரி இவர்களுக்கு மிலிட்ரியை வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியேப்பட்டவர்கள் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் வந்து இங்கே இருக்கிற பாதுகாப்பை நீங்கள் தடுத்துட்டீங்க என்பதற்காக இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு நாடு இந்தியா, அந்த இந்தியாவுடைய பிரதமரை அதுவும் தமிழ்நாட்டில் வச்சு கொள்ளுவாங்களா? பிரபாகரனுடைய அருமை தெரியுங்களா? பிரபாகரன் அந்த இலங்கை இராணுவ வீரர்கள் இந்த தமிழனுடைய பெண்களை மானபங்கம் செய்தாலோ அவங்க பிள்ளைகளை கொண்டாலோ அவர்களுக்கு மட்டும்தான் தனம் தருவாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்க குடும்பத்தையோ அவங்க குழந்தைகளையோ அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அங்கே ஒரு முறை வந்து அவங்க வேறு சொன்னாங்களாம், நம்ம பிள்ளைகளை கொள்கிறாங்க, நம்ம பிள்ளை கருப்பிள்ளைக்காங்க. அப்போ அந்தந்த இராணுவர்களுடைய பசங்களையும் பிள்ளைகள் நம்ம வந்து அவங்களுக்கு தனம் கொடுத்து தான் அவங்களுக்கு அந்த வழி தெரியும் போது, நமக்கும் அவங்களுக்கு தான் சண்டை, எதிரிக்கும் நமக்கும் சண்டை. நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை அவன் கற்பழிக்கிறான், இல்லை கொலை பண்ணிடுறான், நம்ம மனசு எப்படி துடிக்குது.
அப்படி தானே அவங்க வீட்டில் இருக்கும். அப்போது அந்த இன்னும் பாவம் அறியாதவர்கள், இன்னும் தெரியாதவர்கள், அவர்களுக்கு பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லை. நம்மளை யார் செய்கிறாங்களோ அவர்களை தான் நம்ம என்ன பண்ணோம், தண்டனை தரணும். ஒரு முறை கல்லூரி பசங்களெல்லாம் அந்த இலங்கை வீரர்கள் வந்து எங்கள் போர்களுக்கு கொண்டு வந்தாங்களாம். அப்போது அவர்களை பிடித்து பார்க்கும்போது கல்லூரி பசங்க, அந்த பசங்களுக்கு போர்னான்னு தெரியலையா, கூப்பிட்டாங்க, வலுக்கட்டமாக கொண்டு வந்துட்டாங்க, வேறு வழி இல்லாமல் வந்துட்டோம் சொல்லி அழுது பொழுது அந்த பிள்ளைகளை பத்திரமாக திருப்பி அனுப்பது இல்லை நம்ம தமிழ் விடுதலை புலிகள். அந்தளவுக்கு மனசோடும் அந்தளவுக்கு மாண்போடும் இருந்த அவர்கள் தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி கொலை செய்தால் அந்த கொலை காலம் முழுக்கம் தமிழருக்கு இருக்கும். உள்நாட்டில் நமக்கும் இலங்கைக்கு சண்டை, தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு அவங்களே அங்கே ராஜீவ்காந்தி கொலை பண்ண நாம் ஏன் அவங்க வந்து தீவிரத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாரா? இது ஏன் சொல்லுவேன்னா, எந்த தீவிரவாதம் இந்த ராஜீவ்காந்தி கொலை பண்ணதற்கு துணை போச்சுன்னு தெரில, எந்த வெளிநாட்டு கைக்கூலிகள் துணை போச்சுன்னு தெரில. ஆனால் பழியை யாத்தி மேலே தூக்கி போட்டாங்க, விடுதலை புலிகள் மேலே தூக்கி போட்டாங்க, இங்கே உள்ள தமிழர்கள் மீது தூக்கி போட்டாங்க. அந்த பேரன் வெளியே வரும்போது இதையே திமுக கூட்டு அணைச்சி அவருக்கு சால்வை போட்டு வரவேற்றது, அதை காங்கிரஸ் எதிர்த்தது. இப்போ புரியுதுங்களா? அப்போ தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸும் இந்த திமுகவும் எப்படி இருக்குங்க? எவன் சேர்த்தாலும் எவன் அழிஞ்சாலும் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரி முக்கியம், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த திருட்டு பயல்கள். இந்த நாதாரி கூட்டம் தமிழரை வாழ வைக்குமா, தமிழரை ஆள வைக்குமா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் தான் சொல்கிறது, ஒவ்வொரு முறையும் நாங்கள் மதச்சார்பற்ற கூட்டம், சாதிகளை ஒழிக்க வந்தோம், மதங்களை ஒழிக்க வந்தோம் சொல்லி 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 இவர்கள் அதிகாரத்தை இருப்பதற்காக எத்தனை தமிழர்களை கொன்று குவிச்சுப்பாங்க, எத்தனை குடும்பங்களை நிர்மூலமாக இருப்பாங்க, எத்தனை சமூகங்களிடையே வேறுபாடுகளை தூவி வேறுபாடு கருத்துக்களை தூவி இவர்கள் பிளவுபட்டு இன்னமும் வச்சிருக்காங்க என்பதற்கு இது சிறந்த உதாரணம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த தமிழர்களை தீவிரவாதம் காமிச்சாங்களே, இந்த தமிழர்களை குலகாரம் காமிச்சாங்களே, அன்றைக்கு இது யாருங்க? தமிழ் தலைவர் கலைஞர் கருணாநிதி. அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு சொல்வது நாங்கள் 22 வருடம் கட்சியில் கூட்டணி இருக்கோம். பெரியமாக சொல்லுங்களேன், வெக்கமாக உங்களுக்கு, அசிங்கமாக இல்லை? நீங்கள் அதிமுக, பாஜக, பாமக வைக்கின்ற சரிங்க. ஏன்னா டே என் அப்பனை ஒருத்தன் வந்து தேவலாம் கொண்டனா எத்தனை தலைமுறையானாலும் நாங்கள் பழிவங்க காத்துக்கிட்டு இருப்போம், துடிச்சிக்கிட்டு இருப்போம், ஒரு பொழுதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அதுதான் தமிழுடைய பண்பு, தமிழுடைய மாண்பு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொந்த அப்பனை கொன்ற கட்சி திமுக ஆட்சியில் அவங்க கூட ஒன்றா உட்காந்துட்டு குலைவிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டணியில் வந்துக்கிட்டு கப்பல் துறைமுகம், அந்த துறைமுகம், இந்த துறைமுகம் சொல்லி அப்புறம் 2G ஸ்பெக்ட்ரத்திலிருந்து பிஎஸ்என்எல்லிருந்து எல்லாத்திலும் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் வந்தால் சரி பாஜக உள்ள வந்துடும், பாமக உள்ள வந்துடும், அதிமுக உள்ள வந்துடும்னு அரசியல் பண்ணுங்களே, வெக்கமாக உங்களுக்கு? நீங்கள்லாம் ஒரு கட்சியுடைய தலைவரா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ தமிழர்கள் தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கே உள்ள அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது பட்டியல் சமுதாயங்களும் மற்ற இந்து முஸ்லீம் சமுதாயங்களும் கிறிஸ்துவ சமுதாயங்களும் நீங்கள் திமுகவும் அந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணியும் நம்ப வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நம்பி போய் அரசியல் களத்தில் நீங்கள் பலிகளாயிடுங்க. போர்க்களத்தில் பலிகளானா கூட வீரம் என்று சொல்லலாம், மீண்டும் எழுந்து நம்ம போராடலாம். இது அரசியல் களம். இந்த அரசியல் களத்தில் பேச்சு மட்டும்தான் எடுபடும், வாக்கு மட்டும்தான் எடுபடும். அவன் வாக்கை வாங்கி கொண்டு உன்னை கொலை செய்வான், கொள்ளையடிப்பான், உன்னை சமாதி கட்டுவான், கேட்கவே முடியாது. ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஆதாரம் வேண்டும். ஆதாரம் இல்லையே. ஆதாரம் இல்லாமல் கொலை பண்ணால் அது கொலை இல்லையா? ஆதாரம் இல்லாமல் திருடினால் அது திருட்டு இல்லையா? ஆதாரம் இல்லாமல் உன் வாழ்வாயை நாசமாக்கினால் அது பேர் நாசம் இல்லையா? இதைத்தான் இங்குள்ள மக்கள் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.